குரு என்பவர் தனித்திருப்பது அவ்வளவு சிறப்பாகாது என்றெல்லாம் ஒரு கருத்திருக்கிறது. எனினும் ஐயா நாங்கள் என்னையா செய்யறது, ஒருவேளை எங்கள் ஜாதகத்திலே 6, 8, 12 குரு இருக்கலாம், அல்லது குரு தனித்து இருக்கலாம், அல்லது தற்பொழுதுள்ள கோச்சார நிலையிலே அவர் எங்களுக்கு எவ்வாறு செயல்படுகிறார் என்ற ஒரு புரிதல் வேண்டும் என்றும் நீங்கள் கேட்கலாம். குரு என்று சொன்னாலே புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான ஆளுமையை கொண்டிருக்கிறார். இரு வீடுகளும் அவருக்கு ஆளுமை, மீனம் மற்றும் தனுசு. யோசித்து பாருங்களேன், ஒரு ஜாதகத்திலே காலபுருஷ தத்துவத்திலே 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுர் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்குகின்றார். நெருப்பின் தன்மை உண்டு. இவர்தான் ஆசிரியர். குரு இல்லா வித்தைப்பாழ் சொல்லுவாங்க பழமொழி, கரு இல்லா முட்டைப்பாழ், குரு இல்லா வித்தைப்பாழ் என்பார்கள். குரு என்று சொன்னால் இதுவே குரு கீதையிலே நாகுரு ரத்திகம் நாகுரு ரத்திகம் சிவசாசனத்தே சிவசாசனத்தே என்று சிவன் சொல்கின்றார். என்ன தெரியுங்களா? குருவை காட்டிலும் உயர்ந்த பொருள் வேறொன்றில்லை.